ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோன்னா, இந்த தாட்டி பஸ்ஸு கிடையாது. எல்லா வீட்லேயும் எல்லா அம்மாவும் சொல்கிற ஒரு டைலாக், ஏய் போய் முடிய வெட்டுறா அப்படின்னு. எங்கள் அம்மாவும் என்னை பார்த்து முடி வெட்டுறான்னு பல தாட்டி சொன்னாங்க. நான் வந்து இதுமா வெட்டலான்ட்டு வெட்டாமலே இருந்தேன். ஒரு நாள் கடுப்பாகி, வெட்டலைன்னா இங்கே வராதுட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் போய் எங்கள் அப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முடி வெட்டுறதுக்கு வேறு ஒரு ஊருக்கு தான் போகணும். அந்த ஊருக்கு நான் போகிறேன். போயிட்டு அன்னைக்கு சலூனில் சலூனில் எப்போயுமே ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே. அப்போ அங்கே சலூனில் வெட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். எல்லாம் லீவு போல் இருக்குது. அங்கே உட்காந்துருக்கவங்களும் ஒரு அண்ணன் வெட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அண்ணன் வெட்டிகிட்டு இருக்காங்க, அதாவது உட்காந்துருக்காங்க. இன்னொரு அண்ணன் வெயிட் பண்ணி, ஒரு வயசான ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நானும் போய் சரி கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரம் வந்துடலான்னு போய் உட்காந்துடுறேன். உட்காந்தா அவர் ஏதோ சொல்லிக்கிட்டே வெட்டுறாரு. சரி ஏதோ மந்திரம் சொல்கிறாரு போல இருக்குது. ஏதோ இந்த 1008 வாட்டி சொல்கிறது, 108 வாட்டி சொல்கிறது, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு உட்காந்து வெட்டிகிட்டு இருக்காது போல இருக்குது அப்படின்ட்டு நான் பேசாமல் உட்காந்துட்டேன். நான் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு, முறைச்சாருன்னொன்னே சரின்னு அவரையும் அவர் வெட்டுறதை நான் பார்க்கல. நான் தனியாக உட்காந்துருந்தேன். அந்த அண்ணன் கரெக்டாக இந்த இடத்துல வெட்டணுன்னு இடையில மட்டும் கேட்டாங்க. சரின்னு இது பண்ணாங்க. அந்த அண்ணனுக்கு திடீர்னு டயர்டாச்சு போல இருக்குது. வெளில போய் நின்றுட்டு திருப்பி உள்ளே நின்னாங்க வெட்டுறவங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வெட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவர் போய் உட்காந்தாரு. அவருக்கு பியர்ட் தான் சேவ் பண்ணணும். அது மேக்ஸிமம் பியர்ட் சேவ் பண்ண 5 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஆனால் அவர் ஸ்போம் போகிறவே 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டே திருப்பி வெளில போய் நின்றுட்டு 1/2 மணி நேரமாக சேவ் பண்ணார். சேவ் பண்ணிட்டு சரி பொறுமையாக பண்ணுவார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால், அடுத்த ஆள் லைட்டாக சைடில் மட்டும் இது பண்ணோம். ஏன்னா அவருக்கு முடி ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. சைடில் மட்டும் இது பண்ணோன்னா அவருக்கு லைட்டாக தான், கொஞ்சம் நேரத்தில் மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம்னு கூட வச்சுக்கலாம். அவருக்கு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எங்கே எந்திரிச்சு போகிறது, இங்கே எப்படியும் லேட்டாக தான் ஆகும், இந்த அடுத்த ஆள் நம்ம தான் அப்படின்ட்டு போய் உட்காந்தா அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, அவர் அந்த மந்திரம்லாம் சொல்லலை, தனியாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு உச்சி கொட்டுறாரு. அதுவும் கரெக்டாக இது காதுகிட்ட ஏதோ ஒரு சேவிங் பண்ணிகிட்டு இருக்கப்ப உச்சி கொட்டுறாரு. அதுக்கப்புறம் வெட்டுறப்ப உச்சி கொட்டி அதோ இழுக்கிற மாதிரி திடீர்னு கையை இப்படிங்கிறாரு. திடீர்னு வெளில போய் நிற்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு சைடில் அதாவது சைடில் வெட்டுறதுக்கு எல்லாம் ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கத்திரிக்கோலை எடுத்து வெட்ட ஆரம்பித்தார். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கத்திரிக்கோலை எடுத்து வெட்டுறாரு அப்படின்னு பார்த்தேன். அது திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, சி அப்படின்ட்டு அந்த கத்திரிக்கோலை எல்லாம் வைப்பாங்க, இவர் ஒட்டிடுறாரு. கத்திரிக்கோலை ஒட்டிஞ்சிட்டு அந்த ட்ரிம்மரை எடுத்து சல்லுன்னு தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. சுவிட்சை ஆன் பண்ணி திருப்பி தேய்க்கிறாரு. தேய்ச்சி சுற்றி போட்டார். அதுக்கப்புறம் தான் என்னை கேட்குறாரு, தம்பி எப்படி வெட்டணும். நான் அவரை பார்த்து வினோதமாக பண்ணுறாருன்னு அவரை பார்த்துட்டு இருந்ததில் எப்படி வெட்டணுங்கிறத முதல்லையே சொல்லிட்டேன். அதாவது உட்காரப்போ இது மாதிரி வெட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வெளில போயிட்டு வந்தார். திருப்பி இது மாதிரி சல்லுன்னு எடுத்ததுக்கப்புறம் தான் திருப்பி இன்னொரு தாட்டி கேட்குறாரு. அதாவது நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தாட்டி கேட்குறாரு எப்படி வெட்டணுன்ட்டு. ஒன் சைட் மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு சரி திடீர்னு அவர் யாரோ பேசுகிறாரு, பேசிகிட்டு இருக்காரு, சீங்கிறாரு. எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு படால்னு விட்டேறாரு.
அதுக்கப்புறம் வந்து எப்போயும் பிஎட் வந்து சேப் வைக்கணுமா, கீழே வர எடுக்கிறோம். பிஎடும் எனக்கு கேட்காம ட்ரிம் பண்ணிட்டாரு. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பிஎட் எதுவும் பண்ணுமான்னு கேட்குறாரு. ஆமாம், ட்ரிம் பண்ணுங்க. ட்ரிம் பண்ணியாச்சு. அவர் வந்து பண்ணிட்டாரு, ட்ரிம்லாம் பண்ணிட்டாரு. என்கிட்ட கேட்கவே இல்லை. பண்ணிவிட்டு திருப்பி பண்ணுமான்னு கேட்டு, ஏன்னா கீழே வந்து சைஸிங் பண்ணோம்ல, அதுக்கு மட்டும் கேட்குறாரு போல இருக்கு. கேட்டு கத்தியை எடுக்கிறார். கத்தியை எடுத்துட்டு ஒரு கத்துறாரு. யாருமே இல்லை அங்கே பார்த்து ஒரு கத்துறாரு. ஏய் அப்படின்ட்டு கத்திட்டு கழுத்தில் வந்து கத்தி வைக்கிறார். நான் நடுங்கிட்டு உட்காந்துருக்கேன். எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் வந்து ஏதாவது சொன்னால் திட்டுன்னு கிழிச்சு விடாது, கழுத்தில் வச்சிருக்காரு. கம்முன்னு உட்காந்துருக்கணும்னு உட்காந்துருக்கேன். அவர் எப்படி வேணால் விட்டுட்டோம், முடி போனால் போயிட்டு போகுது, உசு இருக்கணும்ன்ட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன். அவர் வந்து இப்படியே வெட்டுறாரு. அதுவும் வந்து கரெக்டாக கழுத்துக்கிட்ட வரப்பெல்லாம் வந்து ஏதோ ஒன்று உச்சின்ட்டு இப்படி கையை வந்து இழுத்து அடிக்கிறாரு. வயிற்றுலேயே உட்காந்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் முடிக்கு எதுவும் சொன்னால் எதுவும் பண்ணிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு நான் எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ மண்டையில் பண்ணி விட்டார். பண்ணதுக்கப்புறம் விட்டா போதுன்னு எந்திரிச்சிட்டு எவ்வளோன்னு கேட்டு காசை கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்தால் ஒரு அதாவது இதுக்கு இடையிலே வந்து 2 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. சரி, ஏதோ கூட்டமாக இருக்குன்னு போகிறாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இதுக்காண்டி தான் போயிருக்காங்க. இப்போ வந்து நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்தோன்னே வந்து ஒரு சின்ன பையன் வந்து காசை எடுக்கணும். இவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டார். முடியும் நல்லா இல்லை, ஏதோ மாதிரி வெட்டிட்டார். வெளில வந்தோன்னே இவன் காசு எடுக்கணும்னா, இதில் என்ன டென்ஷன்னா, ஒரு 11வது படிக்கிற பையனை வச்சுப்போம். காசு எடுக்கணுன்னா போய் ஏடிஎம்மில் எடுத்து கொடுக்கணுன்ட்டு போய் எடுக்கிறேன். பின் நம்பர்லாம் போடுறான்னு போட்டேன். 1000 ரூபா ஃபஸ்ட்டு எடுக்கணுன்னா 1000 ரூபா போட்டு காசு எடுக்கிறதுல வித்ட்ரா கொடுக்குறப்ப வந்து கரெக்டாக வந்து தனியாக 200 இன்னொரு தட்டி எடுங்கண்ணே, 200 தனியாக எடுங்கண்ணேங்க. அது 1500 போட்டு தனித்தனியாக கொடுக்க வேண்டியதுன்றா, அது ஏன் தனியாக 200 எடுக்கணும்? மண்டைக்குள்ளே ஓடுது. ஏற்கனவே டெஸ்ட்டில் இது வேறு, டென்ஷனில் இது வேறுன்ட்டு. ஏன்னா சரியான லேட் ஆகிட்டு. அங்கேயே நான் முடிக்கலே 4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட வேறு போனோம். அதுக்காண்டி அது வேறு ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு அந்த 1000 ரூபா எடுத்து கொடுத்துட்டு, இப்போ என்ன இதுலேயே 200 ரூபா எடுக்கணுமா இல்லை வேறு கார்டான்னு கேட்டேன். இதுலேயே தான் அப்படிங்கான். ஏன்னா அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல் திருப்பி 200 ரூபா போடுறேன். மிஷின் ஏதோ கோளாறு பண்ணுது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போய் போட்டு திருப்பி பின் போடுறான்னு சொல்லி திருப்பி 200 ரூபா போட்டால் 200 ரூபாயே இல்லை அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி 200 ரூபா எடுக்கணுன்னோன்னா சரின்னு நான் திருப்பி போடுறேன். 200 ரூபா இல்லைன்னு அந்த மெசேஜில் வருது. சரி 200 ரூபா இல்லை அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்கிறேன். சரி அந்த 200 ரூபா இல்லைன்னொன்னே சரி எடுத்துங்கன்றான். கேன்சல் கொடுத்துட்டு எடுக்கிறேன். சரி அப்போ 500 ரூபாயா எடுங்க அப்படின்னு திருப்பி கொடுக்குறான். கொடுக்குறப்ப திருப்பி நான் கடுப்புலேயே திருப்பி சொருகிறப்ப இல்லை இது 500 ரூபா ஓகேன்ட்டு திருப்பி இது எடுக்க போகிறப்ப இல்லை வேணாம் 500 ரூபாயும் வேணாம், எடுத்துங்கண்ணே, வேணாம் அப்படின்ட்டான். எனக்கு அந்த இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே முடிஞ்சு திருப்பி வீட்டில் வந்து பார்த்தோன்னே எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க என் மண்டையை பார்த்துட்டு. என் மண்டை அவ்வளோ கோரமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அவர் அப்படி வெட்டிட்டாருன்னு சொல்லவும் இல்லை, என் மண்டை இப்படி இருக்குன்னு வருத்தப்படவும் இல்லை. ஒரே அவமானமான நிலை. இந்த நிலை உங்களுக்கு நடந்ததுக்கா? என்னைக்காவது கேவலமாக முடிய வெட்டிட்டோன்னு நினச்சிருக்கீங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.